இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கலாம், சிஎஸ்கே பெஞ்ச் மார்க் வந்து இந்த அளவு வச்சுட்டாங்கல்ல. எவ்ரி சீசன் பிளே ஆஃப் போறது, ஏதோ ஒரு 2 சீசன் 3 சீசன் இல்லாம இருங்க, இதுதான் தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 2 சீசனா வந்து பிளே ஆஃப்கே போகாம இருக்கக்கூடிய ஒரு சீசன். அதுவும் இந்த சீசன்ல தான் லாஸ்ட் பொசிஷன் தோத்துக்கிட்டே இருந்து ஃபர்ஸ்ட் டீம் அபிஷியலா நாக்ட் அவுட் ஆஃப் தி பிளே ஆஃப் வாய்ப்பு. அதாவது எப்ப பாருங்க, இன்னும் வந்து 4 மேட்ச் இருக்கு, 5 மேட்ச் இருக்கு. 5 மேட்சுக்கு முன்னாடியே முதல் டீம் நாக்ட் ஆஃப் ஆறது வந்து சிஎஸ்கேன்னு இருக்கும்போது அது மக்களிடையே ஒரு பெரிய ஏமாற்றத்தை உருவாக்குறது. அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன் ஈஸ்வர். ஏன்னா ஒரு லாயல் சிஎஸ்கே ஃபேனே இருக்க வேண்டாம் சரிங்களா, ஒரு ஐபிஎல் ஃபேனுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே விளையாடுறது ஒரு வருத்தம் தான். இப்போ நீங்க இதுவே நீங்க வந்து ஒரு அவுட் சைட் ஆஃப் சென்னை போய், அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு போய், வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் கேளுங்க, இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணாதான். இன்னைக்கு பஞ்சாப் விட்டுருங்க, பஞ்சாப் இல்லாம ஒரு மும்பைலயோ இல்லாட்டி ஒரு ஹைதராபாத்லயோ இல்ல ஒரு கொல்கத்தாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, இந்த மேட்சாவது வந்து சிஎஸ்கே வின் பண்ணாதாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் வந்து அவங்க எப்பவுமே வச்சிருந்தாங்க. சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் தோனியோட ஃபேன் ஃபாலோவிங் அவ்வளவு இருக்கு. ஸோ அந்த சிஎஸ்கேயோட பிராண்டுக்காகவே வந்து அவங்க வந்து வின் பண்ணணும், கொஞ்சம் அவங்கள வந்து முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கே அது சுத்தமா போயிருச்சு.